எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 2 பேரை பற்றி பார்க்க போகிறோங்க. யார் யார் அப்படின்னா, ஒன்று அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களை பற்றியும், இன்னொன்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களை பற்றியும். அவர் சொன்ன கருத்துக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன கருத்து சொன்னாங்க அப்படின்னா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இப்போ இருக்கிற அமைச்சர்கள் இதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அறநிலைத்துறை அமைச்சர் பதில் சொல்லியிருப்பார். அதே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோ நாங்கள் இந்த அவையில் நாங்கள் கற்றுக்கிட்டோம். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் சட்டசபை அவைக்குள்ள வரும்போது எல்லாருமா எழுந்து அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவர் மரியாதை கொடுக்காம அவர் உக்காந்துட்டே இருக்காரு. இந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடை அவருக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அவை தலைவருக்கு கோரிக்கையா வச்சிருப்பாங்க. இந்த விஷயத்த அவை தலைவர்கள் முன்னாடி கோரிக்கையாக வச்சு பேசியிருப்பாங்க ரமேஷ் அவர்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். தேங்க்யூ.